எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய வேலுமணி தரப்பு தாவேகாவில் இணையும் முக்கிய புள்ளிகள். தாவேகாவுடன் கைகோர்க்க திட்டமிடுகிறதா பாஜக தலைமை? தமிழக அரசியல்ல அதிமுக கூட்டணி நகர்வுகள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் முடிவுகள் பாஜக தலைமையின் அதிருப்தி மட்டும் இல்லாம அதிமுக உட்கட்சி குழப்பம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் தாவேகாவை மையமாக வச்சு தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் உருவாகலாம் அப்படிங்கிற பேச்சு தீவிரமடைஞ்சிருக்கு. அது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல்ல முதுகில் குத்தி முன்னேறிய ஒருவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்த போதே பலரும் எச்சரித்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்பவருக்காக அண்ணாமலையை பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி யாரிடமும் நீண்ட கால அரசியல் நேர்மையை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோர் ஏற்பட்ட அரசியல் முரண்பாடுகள் இதற்கு உதாரணமா சொல்லப்படுது. மேலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இப்படிப்பட்ட ஒருவருடன் திரும்பவும் கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு பலரும் எச்சரித்ததா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. ஆனா தமிழகத்துல திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துடன் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றம் செஞ்சு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக. ஆனால் தேர்தல் முடிவுகள் பாஜக எதிர்பார்த்தது போன்று அமையல. திமுக தோல்வியை தழுவி ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருந்துச்சு. ஆனா பாஜக எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் கிடையாது. விஜய் தலைமையிலான ஆட்சி தான் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு முடிவு ஏற்படும் அப்படின்னு பாஜக தலைமை எதிர்பார்க்கவே கிடையாது. திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு எடப்பாடியுடன் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா பாஜகவிற்கே தெரியாம திமுகவுடன் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க எடப்பாடி முயற்சி செய்தது டெல்லி பாஜக தலைமைக்கு தெரிய வந்திருக்கு. இதனால பிரதமர் மோடி மட்டும் இல்லாம அமித்ஷா இருவருக்கும் எடப்பாடி மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனா திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க அதிமுக முக்கிய தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க எடப்பாடி திட்டம் தோல்வியை தழுவி இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றோர் தலைமையிலான பெரும்பாலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய ஆதரவு தெரிவிச்சாங்க. இதனால அதிமுகவுல திரும்பவும் உட்கட்சி பூசல் வெடிச்சிருந்துச்சு. அதிமுக கட்சி எடப்பாடி கைவசம் இருந்து எஸ்பி வேலுமணி தரப்புக்கு செல்லும் சூழல் உருவாகி இருக்கு. இதுக்கப்புறமா தான் டெல்லி கதவை தட்டி உதவி கேட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் டெல்லி கதவை திறக்கல. மாறாக அமித்ஷா தரப்பை எடப்பாடி தொடர்பு கொள்ள முயன்ற போது அங்கிருந்து கடுமையான வார்த்தைகள் பதிலாக வந்திருக்கு. அமித்ஷா தரப்புல இருந்து எடப்பாடியிடம் பேசியவர்கள், நீங்கள் திமுக கூட கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வர முயற்சி செஞ்சது எல்லாம் எங்களுக்கு தெரியும், திரும்ப டெல்லி கதவை தட்ட வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள கொடநாடு கேஸ் தூசு தட்டப்பட்டதாகவும் இனி எடப்பாடிக்கு ஜெயில் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசப்படுது. பாமக, பாஜக போன்ற கூட்டணி கட்சிகளின் உழைப்பால் தான் அதிமுக 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இல்லனா 13 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்காது அப்படின்னு தகவலும் பாஜக தலைமைக்கு கிடைச்சிருக்கு. இதனால எடப்பாடி மீது தமிழக மக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து விட்டனர் என்பதையும் பாஜக உணர்ந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அதிமுக கூடாரம் கிட்டத்தட்ட காலியாக தொடங்கிருச்சு. ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து விலகி வராங்க.
முன்னாள் அமைச்சர் செம்மலை வெளியேறியிருக்காங்க. அடுத்தபடியா எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலம் மாநகர அதிமுக எம்ஜிஆர் இணை செயலாளர் கண்ணனும் அவரது மகன் சஞ்சயும் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து இருவரும் இணைத்தது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதிமுக தானாகவே அழிந்துவிடும், எதிர்காலத்தில் திமுகவையும் அழித்துவிட பாஜக தலைமை திட்டமிட்டிருக்குதாம். இனிமேல் தமிழ்நாட்டில் தாவேகாவுடன் தான் நாம் அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவுல அமித்ஷா இருப்பதா ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.